வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குது. இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. கைய கூட. ஐயோ, எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. எங்க பாருங்க, மனுஷனாடா நீங்க எல்லாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. திமுக கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா, இந்நேரம் ஸ்டாலின் சார் கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நம்மளை வரவிடாம பண்ணியிருப்பார். ஆனா இப்பதான் அவர் ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு முதல்வரா அப்படியே இருக்காருல்ல. இப்ப நீ பதவி இழந்துட்ட, முதலாளிங்கிற பதவி இழந்துட்ட. பி கேர்ஃபுல். கூட்டணியுமே இவங்க ரெண்டு பேருமே வெளியில வேணா தனித்தனியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நோக்கம் தான். அது என்ன நோக்கம் தெரியுமா? உங்களுக்காக நல்லது செய்ய, உங்களுக்காக உழைக்க, உங்களோட கூடவே நிக்க இந்த விஜய் வந்துடக்கூடாது. டேய், நாங்க யார் தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கோ என்ன வேணா பண்ணுவோம். அதற்காக நீ யாரா? அவங்க நிறைய இந்த ஊழல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு லிஸ்ட் போட்டு சொன்னல, அதெல்லாம் அவங்களால செய்ய முடியாம போச்சு. எல்லாத்துலயும் மண்ணு விழுந்துருச்சு. ஐயோ சார், இப்படியே மச நின்னுக்கிட்டா அப்படி சார்? மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். அப்புறம் இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற இந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தாரு. அது எல்லாமே இப்ப கலகலத்து போய் நிக்குது. டாப் தனியா, பாட்டம் தனியா, ரீப்பர் தனியா, ஜாயிண்ட் தனியா, அப்படி நிக்குது தனித்தனியா. என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க? கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். கூட்டணி கட்சிக்காரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க போல் இருக்கு. அப்படி இருக்கு நிலைமை இந்த திமுக கூட்டணியில. நான் வேட்பாளராக போட்டியிடுவது என்று முதலில் அறிவிப்பு செய்தேன். கூட்டணியின் நலன்களை கருத்தில் கொண்டு போட்டியிடுவதில்லை என்ற நிலைப்பாட்டை நான் மேற்கொண்டேன். சரி, இவங்களுக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா இந்த பாஜக தலைமையில் மற்றும் பலர் அவங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குது. ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மக்களே, இந்த திமுகவோட நேரடி கூட்டணிக்கும் மறைமுக கூட்டணிக்கும் நம்ம மேல காண்டு. லைட்டா இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என் மேல காண்டு. அதுக்காக நாம என்ன செய்ய முடியும்? 33 வருஷமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் போறதுக்கு நாம் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். நிறைய போறான்டா. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு. ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்குனா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்குனாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம். விவசாயிகள், மீனவர்கள், உழைக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருப்போம். இப்ப நான் சொன்னல, மக்கள் காசுல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன்னு. அத இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க தில்லா சொல்ல முடியுமா? நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. என்னை எதிர்த்துட்டு இருக்கிறவங்களால தில்லா, கட்ஸா, கெத்தா இத சொல்ல முடியுமா? சொல்லு. நம்ம மியூசிக் இருக்குல்ல, ஸ்டார்ட் த விசில்ஸ்.
என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறோமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.